அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ராசியை பொறுத்த மட்டும் ஒரு ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. 3 நட்சத்திரத்தில் 9 பாதங்கள் அடங்குது. அதனால உங்களுடைய தசாபுத்தி அடிப்படையிலும் இந்த நட்சத்திரங்கள் அடிப்படையிலும் ராசி பலன் மாறும். நம்ம ராசியை பொறுத்த மட்டும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த நாள் நம்மளுக்கு நல்லது செய்தா கெட்டது செய்தா என்பதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். தவிர இந்த நாள் முழுக்க நம்மளுக்கு நல்லதே நடக்கும், நம்மளுக்கு மகிழ்ச்சியே வரும்னு சொல்லிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏற்றா போல நீங்கள் வழிநடத்தி செல்றதுக்கு தான் இந்த ராசி பலனு. அதனால ராசி பலன் சொல்றதுலாம் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் இல்லை கெட்டதே நடக்கலாம் நினைச்சிருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு தான் இந்த ராசி பலன். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ முதல் ராசி மேச ராசி. நன்மை சிறப்பாக இருக்குது, உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக இருக்குது, செலவுகள் அதிகமாகும். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, லாபம் அதிகமாக கிடைக்கும், இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது. கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார், போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தான், கவனமாகவும் ஒரு விவேகமாகவும் இந்த நாளை நீங்கள் செலவழிக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. எந்த வேலையை தொடங்கினாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவழிச்சிங்கன்னா உங்களுக்கு திருப்திகரம் நாளாக இந்த நாள் அமையும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதனால் வார்த்தையில் கவனம் தேவை. அதுக்காக நீங்கள் அமைதியாக இருந்துனாவே இந்த நாளை சிறப்பாக நீங்கள் இந்த நாளை கடந்துடலாம். அதே போல் விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே தான் இருக்குது. அதனால நீங்களும் அந்த விருச்சிக ராசிக்காரர்களும் மிகவும் சாந்தமாகவும் அமைதியாகவும் இருந்தீங்கன்னா இந்த நாள் சிறப்பாக கழிஞ்சிடும். 2 பேர் துலாமுக்கும் விருச்சிக்கும் இன்று சந்திராசி இருப்பதால் மிகவும் கவனம் தேவை. வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும், விழிப்புணர்வோடு செல்லணும், போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லணும். எக்காரத்தை கொண்டு வண்டியில் செல்லக்குள்ள மொபைல் போனை பேசிக்கொண்டு வண்டி இயக்கக்கூடாது. வண்டி எடுக்கக்குள்ள வண்டியில் அனைத்து சரியாக தான் பார்த்துட்டு எடுக்கணும். முக்கியமாக பிரேக் பிடிக்குதா பார்த்துட்டு தான் வண்டி எடுக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை, அன்பு அதிகமாக கிடைக்கும். மகர ராசியை பொறுத்த மட்டும் உள்ளம் மகிழும், மகிழ்ச்சிகரமான நாள், சிறப்பான நாள். கும்ப ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை, வெற்றி உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சுக்குது. மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை, இன்பமான நாள், மகிழ்ச்சியான நாள். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாக இருக்கும். அதே போல் அலுவலகத்திலும் சக ஊர்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை வரும். நன்றி, வணக்கம்.